அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தோன்சுவையில் நாங்கள் எப்படி ஜம்பு ஜூஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு ஒரு 25 ஜம்பு பழம் எடுங்கோ, 350 ml தண்ணி, 3/4 மேசக்கரண்டி போல் சீனி, அது உங்களோட சீனி அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம், ஒரு தேசிக்காய். முதல்ல நாங்கள் ஜம்புவை நல்லா கழுவணும். அதுக்கு ஒரு அரை மேசக்கரண்டி போல் ஒரு பாத்திரத்தில் உப்பை போட்டு நாங்கள் எடுத்துருக்கிற ஜம்பு பழங்களை மூடுற அளவுக்கு தண்ணி விடணும். அதாவது நான் இதில் 1 லிட்டர் போல் தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணியை விட்டுட்டு அதில் ஜம்பு பழங்களை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடும். இதையும் செய்கிறதுன்னு சொன்னால் சொல்லுவினம் உப்பு அந்த பழத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கிருமியெல்லாம் எடுத்துடுமான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு 10 நிமிஷத்தால் நாங்கள் நல்லா ஒருக்கா தண்ணியில் 2-3 தரம் கழுவி எடுப்போம். அதை எடுத்துகிட்டு நாங்கள் முதல்ல அந்த மேலே அந்த காம்பு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி காம்பு, அதை நீக்குவோம். இப்போ எந்த ஜம்பு பழங்களில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு விதை இல்லை, ஆனால் சில ஜம்பு பழங்களில் விதை இருக்கும். அதை நீங்கள் எடுத்துடுங்க. இல்லாட்டி ஜூஸ் கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த விதையை ரிமூவ் பண்ணுங்க. இப்படி எல்லா பழத்துக்கும் விதையும் அந்த காம்பையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு ஜூஸ் பிளெண்டர்லையோ இல்லாட்டி நார்மல் பிளெண்டர்லேயோ போட்டு எல்லா பழத்தையும் அதோட சீனியும் எலுமிச்சம் சாறையும் விட்டு அதுக்குள்ளே தண்ணியையும் விட்டு நாங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுவோம். பிளெண்ட் பண்ணிவிட்டு சக்கையில் ஒன்றும் இல்லாமல் ஒரு வடியில் போட்டு வடித்து எடுத்தீங்கன்னா இந்த ஜூஸ் ரெடி ஆகிடும். அதை பிறகு நீங்கள் எந்த மாதிரி ஒரு கிளாஸில் விட போகிறீங்களோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சரி. நான் இது ஒரு ஜாரில், ஒரு மேசன் ஜாரில் விட்டுருக்குறேன். எனக்கு மொத்தமாக ஒரு 600 ml போல் வந்திருக்கும். இந்த ஜூஸ் செய்து பாருங்கள். இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு ஜூஸ், நிறைய நேரமும் எடுக்காது. அதே மாதிரி இது கோடை காலத்தில் ரொம்ப நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். மற்ற இது இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா சீசனு. இது செய்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கட்டாயம் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.